வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இப்போ நாம் பார்க்க போகிறது சில பொதுவான யோசனைகள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, அவ்வளோதான். இப்போ நிறைய இன்டர்வியூ எல்லாமே ஆன்லைனில் மூலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆன்லைன் இன்டர்வியூக்கான சில ப்ரிஃபரன்ஸான டிப்ஸ் இதில் கொடுக்க போகிறோம். ஆன்லைன் இன்டர்வியூக்கு ஃபஸ்ட்டு சிவி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வேலை தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவங்களுடைய ரெஸ்யூம் ஆர்கனைஸ்டு மேனரில் இல்லை. அதனாலேயே அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த சிவி ஷார்ட் லிஸ்ட்லேயே ரிஜெக்ட் ஆகுது. நீங்கள் சிவியை ஒரு நல்ல ஒரு கன்சல்டண்ட்டோ அல்லது சிவி ரைட்டர்கிட்ட கொடுத்து, ஒரு ப்ரொஃபஷனல் சிவி ரைட்டர்கிட்ட கொடுத்து உங்கள் சிவியை ஆர்கனைஸ்ட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது உங்களோட எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மொபைல் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க, அதுவும் ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் டாக்குமெண்ட்டு க்ளீனாக கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டு ஜேபிஜேவோ பிடிஎஃப்ஓவோ செஞ்சு உங்களுடைய இமெயிலில் ஏற்றிக்கிங்க. தேவைப்படுறவங்களுக்கு அப்படியே நீங்கள் அனுப்பிக்கலாம். ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஏற்றி வச்சுக்க, நீட்டாக டாக்குமெண்ட் கொடுக்கறது மூலமாக உங்களுடைய சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஓவர் குவாலிஃபிகேஷனை ரெஸ்யூமில் காட்டாதீங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் எம்பிஏ எம்காம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ளை பண்ணுறது அக்கௌண்டன்ட் அப்படிங்கும்போது இந்த ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் படிச்சிருந்தாலும் தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் எம்காம் எம்பிஏ இதை காட்டாதீங்க. ஏன்னா அக்கௌண்டண்ட்டுக்கு பிகாம் போதும். அவங்க சில கம்பெனி பர்டிகுலராக கேட்டிருப்பாங்க எம்காம் பண்ணவங்க சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி எம்காமோ எம்பிஏ பண்ணதோ உங்கள் ரெஸ்யூமில் காட்டிக்கலாம். அதனால் அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமில் உங்கள் குவாலிஃபிகேஷனை காட்டுங்க, மறைச்சி வச்சுக்கோங்க உங்கள் குவாலிஃபிகேஷனை. இப்போ சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஆன்லைன் இன்டர்வியூக்கு வரும்போது கொஞ்சம் பொறுமையாக லைனில் வெயிட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னோம்னா 10 பேர்த்துக்கு 20 பேர்த்துக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் ஆன்லைனில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக இன்டர்வியூ முடியும். நீங்கள் லைனில் 4 பேர் இருக்காங்க 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிட்டு என்ட்ரி ஆகும்போது நீங்கள் திரும்ப பாட்டம் லைனில் தான் போவீங்களே தவிர உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் 5ஆவதா 6ஆவதா ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் நீங்கள் பேஷன்ஸாக அமைதியாக நீங்கள் லைனில் காத்துருங்க. சீக்கிரமாகவே உங்கள் இன்டர்வியூ முடிஞ்சிடும். நீங்கள் வெளியே திரும்ப போய் ஜாயின் பண்ணுறது மூலமாக திரும்ப உங்களுக்கு தான் உங்களை லைனில் அவங்க எடுத்து கூப்பிட்றதுக்கு டிலே ஆகும், லேட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி இன்டர்வியூவில் கேட்கும்போது ஸ்கில்லை பற்றி மட்டும் பேசுங்க. நீங்கள் எடுத்த உடனே நான் எம்காம் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு இதை ரெண்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. திருக்குறள் மாதிரி நச்சுன்னு 4 வரியில் உங்களுடைய ஸ்கில் கேப்பபிலிட்டியை பற்றி மட்டும் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி உங்கள் கம்பெனிக்கு நான் இந்த மாதிரி வேலை செய்ய தயாராக இருக்கேன். இதை மட்டும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைன் இன்டர்வியூவில் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துல இருந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்கேயோ இடத்துல உட்காந்துக்கிறீங்க. ரெண்டாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்டேஷன், அதாவது எதிராளி நமக்கு மதித்து நமக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது நாமளும் நீட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கணும். வீட்டில் உட்காந்துட்டு இன்டர்வியூ தர்றோங்கிறதுக்காக தலை சீவுறதில்ல, ஒரு சட்டையை ஒரு டீசெண்டாக ஹேண்ட்ஸமாக சட்டையை போடுறதில்ல, இன்னும் விளையாட்டுக்குள்ள மாதிரி இன்டர்வியூ தர்றீங்க. ஸோ எதிராளிக்கு மதிப்பு கொடுங்க. இந்த உலகத்தில் எல்லாமே நமக்காக நாம் செஞ்சுக்கிறோம். நமக்கு தான் வேலை செய்ய போகிறோம், நமக்கு தான் வேலையை தேடுறோமே தவிர யாருக்கோ ஒருத்தருக்காக கிடையாது. அதனால் அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, நீட்டாக ஃபிசிக்கல் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. அதேமாதிரி தெளிவாக பேசுங்க. 4 லைன் பேசினா தெளிவாக பேசுங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷனை திரும்ப நீங்கள் எடுத்து சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களை இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப எடுத்து சொல்லணும் அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே எம்பிஏ எம்காம் படிச்சிருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வேறு கம்பெனி எங்கேயோ ஒரு சீனியர் கேட்டகரிக்கு நீங்கள் மாறும்போதோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது உங்களுடைய சிவியில் அப்டேட் பண்ணிவிட்டு எம்காம் எம்பிஏன்னு சொல்லி காட்டிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்தெந்த லெவலுக்கு எந்தெந்த குவாலிஃபிகேஷனோ அதை மட்டும் சிவியில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கில்லை லிமிட்டாக காட்டுங்க. நிறைவாக இன்டர்வியூவில் பேசுங்க. சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நன்றி, வணக்கம்.